சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பாவின் முன்னால் சொல்ல கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, அப்படி இல்லை என்றால் இதன் விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். இதன் விளைவுகள் அதிகமாக உன்னை காயப்படுத்தும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் உன்னை விட நான் மிகவும் கவனமாக இருக்கின்றேன். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த சாய் அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதை நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம். இனி என்ன நடந்தாலும் சரி, எல்லாமுமாக என் குழந்தை, இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கென்று எடுத்துச் சொல்லும் இந்த காலம். இந்த தெய்வம் உனக்காக வருவதை நீ எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக கைவிட்டு விடாதே. அப்பாவின் அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை மறக்காதே. அப்பாவின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் கடக்கும் முயற்சி செய்யும் என் குழந்தை. உன்னோடு இருக்கின்ற ஒருவர் செய்கின்ற காரியங்களினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து வருகிறது என்றால் அதை நாம் விட்டுவிட முடியுமா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் தொலைத்துவிட முடியும். என்னவென்று ஏதுவென்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் எல்லாமே உன்னை எப்பொழுதும் மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா சொல்ல வருவதை நீ பொறுமையாக கேள். வாழ்க்கையில் என் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மேலும் மேலும் வேதனைப்படுத்தியிருக்கிறது. உடன் இருப்பவர்களை நம்பி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் ஏமாந்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து விட்டாய் போல, உனக்கு இந்த வாழ்க்கை இன்னமும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரங்களை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக செதுக்கி கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் நான் உனக்கு சொல்லும் விஷயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க உனக்குள் இருக்கின்ற மனநிறைவை வெளிக்கொண்டு வர வேண்டும். சுற்றி இருக்கும் அவர்களால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் பேராபத்துகளையும் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து நிற்கும் இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதை அடைய துணை இருக்கப் போவது கிடையாது. ஒரு கஷ்டம் வந்தால் மட்டும் இந்த கஷ்டம் உனக்கு இதைவிட அதிகமாக வேண்டும் என்று எண்ணுவதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அதிகப்படியான சோதனைகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதில் இவர்கள் தெளிவோடு இருக்கிறார்கள். இப்படி எல்லாமும் சில விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த பொழுதுகள், இனி எதையுமே என் குழந்தை நீ தொலைக்காமல் சரியான ஒன்றை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உனக்கு அத்தனையும் புரிய தொடங்கும் அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் அப்பா முன்னின்று நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இனி எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தவறான எந்த ஒரு முடிவுகளையும் நீ எடுத்துவிடக்கூடாது. இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உடன் இருப்பது போல இனி எல்லாம் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் காலம் இந்த நிலைகளை எல்லாமும் உணர்ந்து நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை ஒரு காலமும் மறக்காதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த பிரச்சனைகள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் இருந்து மீளத்தான் வேண்டும் என்பதை ஒரு நாளும் மறக்காதே. உனக்காக எதுவுமே இல்லை என்று சொல்லி நீ புலம்பிய காலங்கள் அத்தனையும் முடிந்துவிட்டது. இனி உனக்காக தரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ சரியான ஒன்றை இனி எப்பொழுதும் கட்டாயமாக பெறுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது, இனி உன் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையில் உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
மனது நிலையான விஷயங்களை சரியாக ஏற்றுக்கொள்ள முடிவெடுத்து விட்டால் அது போதும். சரியான புரிதலுக்குள் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீ தெளிவாக கொண்டு வந்து விட்டால் அது போதும். எப்பொழுதும் போல என் குழந்தை, நீ சந்தோஷமாக நிலையான வாழ்க்கையை வாழத்தான் செய்வாய் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அன்பினால் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் அந்த இடத்தில் யார் நம்மோடு எப்படி பழகுகிறார்கள் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அன்பையும் நாம் பெற வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ உணரும் இந்த காலம் இனி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. உனக்கு தேவையான அத்தனை நிலைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. எல்லா நேரமும் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்பியதை நான் உனக்கென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் ஆசைப்படுவதற்கு முழுக்க முழுக்க காரணம் என் குழந்தைதான். தான் சந்தித்த பிரச்சனைகள், என் குழந்தை இந்த வாழ்க்கையில் அனுபவித்த விஷயங்கள் இனி எல்லாமும் மாறி உனக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி நான் உருவாக்கி தர வேண்டும் அல்லவா? இந்த சாயப்பா நான் சொல்வது போல உனக்கு இன்னமும் பல நல்ல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும். நீ யோசிப்பது போல இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நம்மை இப்படியே இருக்க வைத்து விடுமோ என்று நீ கலங்கினாயானால், இந்த மனிதர்கள் வேண்டுமென்றே உனக்கு பல சோதனைகளையும் இந்த சூழ்நிலைகளை மாற்றியும் பல விஷயங்களை கொடுத்தார்கள் அல்லவா? இதனையெல்லாம் நீ உணர வேண்டும். இதனையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் சரியென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நினைத்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ ஒவ்வொன்றாக முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சொல்பவர்கள் எப்பொழுதும் நமக்கு வழி சொல்லப் போவது கிடையாது. நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை வாழச் போவது கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி நடப்பது என்னவென்றால், இதை எல்லாமும் என் குழந்தை நீ முழுமையாக உணர வேண்டும் அல்லவா? எந்த விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு நடக்கும் எல்லாமும் உன்னை வாழச் சொல்வதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரக்கூடிய நடக்கக்கூடிய இந்த விஷயங்களையும் நீயே கவனத்தில் கொள்வாய். யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனையெல்லாம் தாண்டி யார் நம்மோடு எப்படிப்பட்ட விஷயங்களை நடத்துகிறார்கள் என்பதை எல்லாமும் கடந்து உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக நடத்த வேண்டும். என் குழந்தையே, நம்பிக்கையினால் நீ இந்த வாழ்க்கையில் பலரது மனதையும் வென்றாய். ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இங்கு யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. உன் மீது நம்பிக்கை கொண்டு இங்கு யாரும் இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்படி எந்த சூழ்நிலையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ நினைக்கும் இந்த சூழ்நிலைகள் முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்குள் பல நல்ல மாற்றங்களை மன நிம்மதியோடு கொடுக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்துவிட்டது என்பதை எல்லாமும் என் குழந்தை நினைத்து மனம் கலங்கி கொண்டிருக்காதே. உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவு, உனக்கு நெருக்கமான ஒரு உறவு, சேராத நபர்களோடு கூட்டு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை உனக்கு தருவதற்கு தயாராகிவிட்டது. உனக்கான இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகளை கொடுக்க அந்த உறவு தயாராகிவிட்டது என்பதுதான் உண்மை. இதனை என் குழந்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கும் சில உறவுகளை நாம் முழுக்க முழுக்க நம்பிக்கொண்டிருப்பதனாலோ என்னவோ இவர்கள் நமக்கு மேலும் மேலும் பல சோதனைகளை கொடுக்க தயாராகி விட்டார்கள். மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல வேதனைகளையும் கொடுக்க தயாராகி விட்டார்கள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு வேதனைகளையும், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சோதனைகளையும் எப்பொழுதுமே என் குழந்தை இவர்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை பற்றி எல்லாம் இவர்களுக்கு எந்த வகையிலும் மனதில் பதற்றமில்லை. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இவர்கள் எண்ணி எண்ணி சந்தோஷம் அடைகிறார்கள். நீ வேதனைப்படுவது இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தரும் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்கள் உனக்கு எதிராக இந்த காரியங்களை எல்லாமும் செய்வதற்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் சேர்ந்திருக்கும் நபர்கள் உனக்கு வேண்டாதவர்கள். இவர்கள் உனக்கு வேண்டாதவர்கள் என்பதனாலே வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகளை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லவா? வேண்டுமென்றே பல வேதனைகளையும் துன்பங்களையும் உனக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியான உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம். எப்பொழுதும் போல என் குழந்தை, நீ சரியான ஒன்றை முழுமையாக பெற துடிக்கும் பொழுது இது எதுவுமே உனக்கு நடக்காதபடிக்கு வேண்டுமென்றே இவர்கள் உனக்கு பல துன்பங்களை தருகிறார்கள் என்பதுதான் உண்மை. வேண்டுமென்றே இவர்கள் உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்கும்பொழுது உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எப்பொழுதுமே இந்த சாயப்பா உன்னோடு துணை இருந்து உனக்கு சொல்லித் தரக்கூடிய இந்த விஷயங்கள் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.